அமலாக்கத்துறை இப்ப திரும்பி என்ன சொல்றாங்க, ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. அதுல இன்னும் இந்த இடைப்பட்ட காலத்தில் திரட்டப்பட்ட பல புதிய ஆதாரங்களை, ரகசிய விசாரணை குறிப்பு எல்லாத்தையும் பென்டிரைவ்ல சேர்த்து ஒரு பென்டிரைவ்ல வச்சு அனுப்புறாங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் துக்ளக் வாசகர் குழு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிப்பதற்காக இடி ஆனது தமிழக அரசிற்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறது. அதுல முக்கிய புதிய ஆதாரங்களையும் இணைத்து அனுப்பி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. உண்மை என்ன ஜி? என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது? அது இந்த செந்தில் பாலாஜி அவருடைய கேஸ்ன்னு பார்த்தாலே ரொம்ப மர்மமானது. அவர் எந்த முதல்ல ஒரு கட்சியில இருந்தாரு, அப்புறம் அங்கிருந்து இங்க வந்தாரு. அப்ப இருக்கும்போது அதிமுக ஆட்சியில இவர் இருக்கும்போது ஸ்டாலினே குற்றம் சொல்லி பதிவு செய்யப்பட்ட வழக்கு. அவங்க புகார் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி இங்க வந்துட்டாரு, எதுவுமே பேசல. இவர் மேல கேஸ் நடக்கும்போது திமுக அரசு அனுமதி கொடுக்காமையே வச்சிருந்தாங்க. இதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படிங்கிற இடத்துல வச்சிருந்தாங்க. இதனுடைய இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா 2011 இருந்து 2016 வரைக்கும் அவர் போக்குவரத்துறை அமைச்சர். பணம் வாங்கி தரேன்னு மோசடி பண்றாரு பல பேர்கிட்ட. கிட்டத்தட்ட 450 460 நாட்களுக்கு மேல சிறையில இருக்காரு. சிறையில இருந்துட்டு ஜாமீன்ல வெளில வர்றாரு. வந்த உடனே அவர் பதவியை திரும்பி மந்திரி பதவியிலிருந்து எடுக்கப்பட்டு திரும்பி மந்திரி பதவிக்கு வர்றாரு. அப்புறம் கடும் விமர்சனத்துக்குள்ளாது. நீதிமன்றம் கண்டிச்ச பிறகு அதுல இருந்து விலகி நிக்கிறாரு. எப்போ நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் ஜாமீன் வேணுமா இல்ல மந்திரி பதவி வேணுமான அந்த ஒரு இந்த இதுல வந்ததுக்கு அப்புறம். இதுல 2025 பாத்தீங்கன்னா மே மாசம் கிட்ட அமலாக்கத்துறை ஆளுநர் அப்போ RN ரவி அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு லெட்டர் அனுப்புனாங்க. இவர் மேல வழக்கு தொடுக்கணும், அனுமதி வேணும். அப்படி கேட்கும்போது தமிழக அதாவது அரசு துறையில இருந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க, செயலாளர்கள்ல தலைமைச் செயலாளர்ல நீங்க இதுக்கு அனுமதி தர முடியாது, நாங்க தான் கொடுக்கணும். அவங்க எங்களுக்கு தான் முறைப்படி லெட்டர் எழுதி கேட்டு எழுதணும், உங்களுக்கு எழுதவே கூடாது, நீங்க எங்கள்கிட்ட கேட்குறீங்கன்ற மாதிரி அவங்க திருப்பி விட்டாங்க. நாங்க தான் கொடுக்கணும். சரி கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அனுமதியே தரல. எப்படி நேரு அவர் மேல விசாரணை பண்ணணும்னு கேட்கும்போது அது காழ்ப்புணர்ச்சியில போடப்பட்ட வழக்குன்னு அவங்களே முடிச்சாங்க, வச்சிருந்தாங்க பாருங்க பெண்டிங்ல, அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, ஆட்சி மாற்றம் வந்து விட்டது, புதிய ஆட்சி வந்திருக்கிறது, ஒரு ஒரு தூய சக்தி வந்து விட்டது அப்படின்ற ஒரு பிம்பம் இங்க இருக்கும்போது சரி நல்லது நடக்கும் அப்படின்ற இதுல அமலாக்கத்துறை இப்ப திரும்பி என்ன சொல்றாங்க, ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. அதுல இன்னும் இந்த இடைப்பட்ட காலத்தில் திரட்டப்பட்ட பல புதிய ஆதாரங்களை, ரகசிய விசாரணை குறிப்பு எல்லாத்தையும் பென்டிரைவ்ல சேர்த்து ஒரு பென்டிரைவ்ல வச்சு அனுப்புறாங்க. விசாரிக்க இப்பவாவது அனுமதி தெரியுங்களா தமிழக அரசு அப்படின்னு. ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் வந்திருக்காரு. ஒரு ஆட்சிக்கு புதுசா என்னதான் திமுகவோடு கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் எல்லாம் அவரை ஆதரித்தாலும் இந்த நேரத்துல அவர் இதுக்கு அனுமதி தருவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு மிக பெரும் கேள்வியோட அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா ஆளுநர் கொடுக்க முடியாது. ஆளுநர் ஏன் கொடுக்க முடியாது? இதுக்கு இவங்க 72 போட்ட சட்டம் 73 அது 79 அது ரிஜெக்ட் செய்யப்பட்டது. பொது ஊழியர், அரசு ஊழியர், அதாவது பொது ஊழியர்னா மாநில அரசு சம்பளம் வாங்குறவங்க எல்லாரும், அவங்கள மாநில அரசே விசாரிக்கும்னு கலைஞர் அவர் ரொம்ப முன்னேற்பாடா 72லயே போட்டார். அடுத்த தலைமுறைக்கெல்லாம் தேவைப்படும்னு அன்னைக்கே ஒரு இது கொண்டு வந்தார். கொண்டு வந்த பிறகு அது 79ல நீக்கப்படுகிறது. அதற்கு பிறகும் அவர் முயற்சி செய்தால் அது முடியவில்லை. ஏன்னா பாருங்க, அவர் எவ்வளவு ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்கா இருந்திருக்காரு. பயங்கரமான யோசனையோட வருங்காலத்துல தேவைப்படுத்த குடும்பத்துக்குன்னு அன்னைக்கே ரெடி பண்ணார். ஆனா அது இப்ப முடியாம போச்சு. அதனால இப்ப வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. இது கண்டிப்பா செந்தில் பாலாஜிக்கு ஒரு சிக்கல் கொடுக்கும். ஏன்னா இந்த ஆட்சியை, இந்த கட்சியை, இப்ப தாவேகாவை பலமாக விமர்சனம் செய்தவர்களில் அவரும் ஒருவர். அந்த இடத்துல இருக்கும்போது இவங்க வந்திருக்கிறாங்க. தன்னுடைய அந்த நாங்க கரெக்டா தான் இருக்கோம், புதிய ஆட்சி நல்ல ஆட்சியா தருவோம்னு சொல்ல வேண்டிய இடத்துல கட்டாயத்தில் இருக்கிறதுனால இப்போ ஒரு சிக்கல் இருக்கு. எப்போ கொடுப்பாங்க? கொடுத்துட்டாங்கன்னா திமுக ஆதரவு கட்சிகள்லாம் வாபஸ் வாங்குமா, வாங்காதா? அந்த ஒரு குழப்பத்தினால சஸ்பென்ஸ் நடிச்சிட்டு இருக்கு. பட் இதுக்கானதான் கவர்னர்கிட்ட கொடுக்க முடியாதுங்கிற காரணத்தினாலதான் இங்க டைரக்டா அனுப்பியிருக்காங்க. இந்த முறை திமுகவில் இருந்த மூத்த தலைவராக இருந்த PTR அவர்கள் அரசியல்ல இருந்து சில காலங்கள் விலக போவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் ஏற்கனவே ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு, 30,000 கோடி இவங்க சம்பாதிச்சாங்கன்னு. அப்பவே அவரை எல்லாருமே ஒதுக்கி வச்சாங்க. கொஞ்சம்
தள்ளி வச்சாங்க. ரொம்ப நெருக்கமா இல்லாம ஒரு ஐடி துறைன்னு ஒண்ணு கொடுத்து இந்த பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அவர் அமைச்சரா வச்சிருந்த நிதி அமைச்சர் மிகப்பெரிய ஒரு துறையை எடுத்துட்டு ஐடியில கொடுத்து ஒரு ஓரம் ஒதுக்கி வச்ச மாதிரி வச்சிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா நான் இதுல நாட்டாமலை விஜயகுமார் சொல்ற மாதிரி அவரோட 6 அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, 6 உப்பு புளி மிளகா தரக்கூடாதுன்ற ரேஞ்சில அவரை வச்சிருந்தாங்க. இந்த முறை ஜெயிச்சார், ஒருவேளை ஜெயிச்சார் அப்படின்னா அவருக்கு வந்து மந்திரி பதவி கிடைக்கும், திமுக வந்துட்டா மறுபடியும் பெரிய போஸ்ட் கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டாங்க. திமுகவே வரல, அதுலயும் அவர் டோட்டலாவே தோத்துட்டாரு. அவரு இப்போ வந்து லோக்கல் பாலிடிக்ஸ்ல அவர் என்ன செய்ய முடியும்னு அவருக்கு ஒரு இடம் இருக்கு. ஏன்னா இப்ப நார்மல் இப்போ ஒரு நம்மளை போல ஒரு சாதாரண மக்களிலிருந்து பொதுமக்கள் ஒரு சாதாரண அடித்தட்டிலிருந்து யாரோ ஒருத்தர் பதவிக்கு வந்தாருன்னா அவர் தோத்து போனா கூட மறுபடியும் போராட்டம், ரோட்ல இறங்கி ஒரு போராட்டத்துக்கு நிப்பாரு, ஒரு மறியலுக்கு நிப்பாரு, ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர் வந்து மறியலுக்கு போக வேண்டும் என்றால் ஒரு கட்சி சார்பாக ஒரு மீட்டிங் போட வேண்டும் என்றால் இவருக்கு வந்து அங்க ஒரு 10 கூலர் வேணும், ஹைடெக் மேடை வேணும், மைக் வந்து இந்த கம்பெனி தான் வேணும் அப்படின்லாம் கேட்கக்கூடியவர். இவர் அரசியல் பண்ண முடியாது, அரசியல் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய இடைவெளி விழுந்துரும். அதை இவரே கௌரவமாக நான் சற்று விலகிக் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்போ விலகிறாரு? கட்சி தோத்து போனப்போ. இப்ப கட்சி தோத்து போயிடுச்சு, விலகிட்டாரு. நான் அரசியலை விட்டு மொத்தமா போறேன்னு சொல்லி போக வேண்டியதானே. நான் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறேன்னு எதுக்கு போகணும்? ஏன்னா மறுபடியும் 31 ஜெயிச்சிருச்சுன்னா அப்போ ஒரு தேர்தல் சீட்டு வாங்கிட்டு வந்து அப்ப ஜெயிச்சிட்டோம்னா கிடைச்சிரும்ல. அதனால அவருக்கு சாதாரண அரசியல் அவரால் பண்ண முடியாது. சுந்தர் சின்னு ஒரு சாதாரண ஒரு இயக்குனர், அரசியல்ல பெருசா இல்ல, அப்பதான் வராரு. அவரையே எதிர்கொள்ள முடியாம பதில் சொல்ல முடியாம திக்கு திணறி நின்னவர் அவரு. நீங்க நம்பர் ஆஃப் ஓட்ஸ்ல வேணா அவர் முன்ன பின்ன இருக்கலாம், சுந்தர் சிக்கே பதிலடி கொடுக்க முடியாம திணறவர். இப்ப இதுக்கு பிறகு நான் ஏன் அவரை சொன்னேன்னா அவருக்கே அப்படின்னு சொன்னேன்னா அவர் கேட்ட கேள்விகள் வந்து பல கேள்விகள் ரொம்ப அறிவுபூர்வமா யதார்த்தமா கேட்டார், யதார்த்தத்தை உணர்த்தி கேட்டார். அவருக்கே பதில் சொல்ல முடியல. இப்ப வந்திருக்கிறவங்க எப்படின்னு நமக்கே தெரியும். அவங்க வந்து வந்த 5வது நாளே வந்து உலகமே பாராட்டுகிறது தலைவரைன்னு சொல்லிட்டாங்க. செங்கோட்டையனே சொல்லிட்டாரு இப்படி ஒரு ஆட்சியான 5வது நாளே கேட்டாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லி அரசியல் பண்ண முடியாது. அதனால சற்று ஒதுங்கி போறாரு. அதிமுகலையுமே சீனியர்ஸ் ஒதுங்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இவரும் ஒதுங்குவது என்பது காலத்தின் கட்டாயம். இவர் வந்ததே காலத்தின் கட்டாயம் தான். இவங்க தாத்தா பேரு நான் யார் தெரியுமா, தாத்தா அப்பாலாம் சொல்லி வந்தாரு. இப்ப அவருக்கு சொல்லிக்கிறது எதுவும் இல்லை, அப்படியே விலகுறாரு, அவ்வளவுதான். சரி, இன்னொன்னு, இப்போ அடுத்த தலைமுறை கட்சிங்கிறது யார்கிட்ட போகுது? உதயநிதி கையில தான் இருக்க போகுது. அவர் தான் இப்ப ஜெயிச்சிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் வெல்ல முடியல. இவரு என்ன சொல்லுவாங்க, தோத்து போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது இல்லையா, வெல்ல முடியவில்லை அந்த மாதிரிதான் சொல்லணும். அதனால வந்து இவர் வந்து ஜெயிச்சிட்டாரு, அதனால சட்டமன்ற தலைவரா இருக்காரு. அப்ப உதயநிதி கீழே இவர் போய் இருக்க முடியாது. அடுத்த கட்சியில ஒரு தலைமை பதவிக்கு அவர் வரும்பொழுது இவர் அவருக்கு கீழே பணியாற்ற முடியாது. அதனால தற்காலிகமா விலகிறேன் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிடுவார். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு பெரிய இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் இல்லை. இன்னும் பல்வேறு நிறுவனங்கள்லாம் இருக்கு, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் சிங்கப்பூர் சைடு, மலேசியாலாம் நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு. அதெல்லாம் இவர் போய் தான் மூடணும். அதனால அநேகமா திரும்பி அதில் ஜாயின் பண்ணாரு. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முன்பெல்லாம் தோத்து போனா திமுக தோத்துச்சுன்னா அதற்கு காரணம் இவிஎம் மிஷின் அப்படின்னு சொல்லி அதன் மேல பழி போடக்கூடிய இவர் இப்போது இன்ஸ்டாகிராம் மேல பழி போட்டிருக்கிறார். இப்போ நம்ம தோத்து போனதுக்கு காரணம் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி சொல்ல தொடங்கி இருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இவிஎம்னு சொல்லி நிரூபிக்க முடியாம சலிச்சு போச்சு இவருக்கு. ஒரு கட்டத்துல வந்து இவிஎம் அந்த யூஸ் பண்றவங்க திட்டினாங்க, அப்புறம் நீதிமன்றம் கிடைச்சு என்னதான் ஏன் பிரச்சனை, சொல்லுங்க நாங்க சொல்லல. இதே மாதிரி இவர் சொல்லிட்டு இருந்தா நமக்கு தெரியல, இவிஎம் மிஷினே ஏறி வந்து இவர எகிரி குச்சி கேள்வி கேட்கும், யோ என் மேல என்ன தப்பு சொல்லுங்க அப்படின்ற அளவுல போயிடுச்சு. இவிஎம்ங்கிறது இவங்க ஜெயிக்கிற இடத்துல மட்டும் இவிஎம் கரெக்டா இருக்கு, இவங்க தோத்து போனா இவிஎம் ஃபால்ட்டுங்கிறத இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க இந்த இவிஎம் வந்த கதையே பாத்தீங்கன்னா பேலட் பேப்பர் மேல பழி போட்டுதான் இவிஎம் வந்துச்சு. என்ன சொன்னாங்க, பேலட் பேப்பரை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க, கள்ள ஓட்டு போடுறாங்க, பொட்டி தூக்கிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி ராஜீவ்காந்தி அவர்கள் காலத்திலேயே ட்ரையலுக்கு பண்ணுவோம்னு சொல்லி இதை கொண்டு வந்து அப்படி வந்ததுதான் இது கொஞ்சம் கொஞ்சமா பயன்பாட்டுக்கு மொத்தமா வந்துருச்சு. இவங்க கொண்டு வந்ததுதான், இவங்களுக்காக இவங்க கொண்டு வந்தது இன்னைக்கு இவங்களுக்கே ஆப்பரிச்சு. இவர் என்ன இப்போ கர்நாடகால இவங்க ஜெயிச்சா இவிஎம் நல்லா இருக்கு, தெலுங்கானால ஜெயிச்சா இவிஎம் நல்லா இருக்கு, ஆந்திரால தோத்து போனா நல்லா இல்லை, இவிஎம் ஃபால்ட். அப்போ இந்த சேட்டலைட்ல இருந்தெல்லாம் இதை திருடுறாங்க எல்லாம் சொல்றது, அது முடிஞ்சு போச்சு, அவுடேட்டட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தாரு. இன்னொரு இப்போ ஜென்சி மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சு ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஜென்சின்னு ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ அவங்களுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும்? இன்ஸ்டா, ட்விட்டர், எக்ஸ் இப்படிலாம் சொன்னோம்னா அவங்களுக்கு புரியும்னு அவர் களை இறங்கியிருக்காரு. ஆனா இன்ஸ்டாகிராம்னா என்னன்னு அவருக்கு மூலம் சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியல.
ஏன்னா அவருக்கு அதை பத்தி அடிப்படை தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து தாவேக்கான்னு சொல்றோம், அவங்க மொத்தம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தான். இருக்கிறதுல நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். நம்ம பார்த்துருப்போம். எங்களுக்கு சிலிண்டர் வேணாம் சார், காசு வேணாம் சார்னு சொல்றவங்க ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர். அதுக்கு முன்னாடி சிலிண்டர் வேணும்னு வீடியோ போட்டவங்க. ஒரு அம்மா அவங்க பார்ட்டி கூட்டத்துல போய் அண்ணா அண்ணான்னு சொல்லி போட்டவங்க. அவங்க வந்து வேற ஒரு கடையில போய் கடையில எனக்கு வந்து உங்களுக்கு இது பண்ணிக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் நிறைய பேசுறாங்க எல்லா இடங்களையும். காணொலிகள் இருக்கு. அப்போ ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கட்சியில நம்ம எப்படி போனா அவங்கள மாதிரியே நம்ம வரலாம் அப்படிங்கிறதால. திமுகனாலே ஸ்டிக்கர் தானே சார். அப்போ இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டினாங்க ஆட்சியில இருந்த போது. இப்போ ஆட்சியில வந்திருக்கிற தாவேக்கா மாதிரி அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான். இவரு அடிப்படை வந்து இவங்க ஒண்ணும் செய்யல, அதனால தோத்து போனோங்கிறத இவர் புரிஞ்சுக்கல. இன்ஸ்டாகிராம் மேல பழி போடுறாரு. இன்ஸ்டாகிராம்னாலதான் இவர் ஏதாவது செஞ்சிருந்தாருன்னா அதே இன்ஸ்டால வீடியோ போட்டிருக்கணும்ல. இப்போ உதயநிதி நடந்து வாக்கிங் போனா வீடியோ போட்டவங்க, இவர் வாக்கிங் போனா வீடியோ போட்டவங்க, சார் உங்க அப்பா மாதிரியே நன்னா செய்யறேன்னு ஒரு 3 பேரை நடிக்க விட்டு வீடியோ போட்டவங்க, நல்லா பண்ணியிருந்தா அந்த ஆட்சியோட நல்ல பணிகளும் இன்ஸ்டால வீடியோ வந்திருக்கும்ல, மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இவர் எதுவுமே பண்ணல. என்ன பிரச்சனைனா இன்ஸ்டா, ட்விட்டரு, இந்த த்ரெட்ஸ் எல்லாம் வந்து இவங்களுடைய ஆட்சியோட ஒட்டுமொத்தமா அவலங்களை கிழிச்சு தொங்க விட்டுச்சு. அந்த கோபம் இவருக்கு. அதை தான் இப்படி சொல்றாரு. அதை தான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமா டிவிக்கு யூஸ் பண்ணாங்க, நல்லா யூஸ் பண்ணாங்க. நல்ல ஒரு வெல் ஆர்கனைஸ்டு மேனர் அவங்க பண்ணது. ஸோ அதனால அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் முதல்ல தன்னை புரிஞ்சுக்கணும். நாங்கள் செய்த தவறுகளால தான் தோத்து போனோம்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவர் இன்ஸ்டா மேல பழி போட்டோம். பட் இன்னொரு விஷயம், இதுல இன்னொன்று இருக்கு. இந்த அலகிருதம்ங்கிறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு. இந்த தேர்தல்ல மிகப்பெரிய ஒரு வேலை பண்ணிருக்கு. ஆனால் இவர்கள் எதுவும் செய்யாத காரணத்தால் அந்த அலகிருதம் வேலை செஞ்சிருந்தா அது செஞ்சிருக்கும், அந்த வேலை செஞ்சிருக்க முடியாது. அதுதான். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.